அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் இந்துமதி உதயகுமார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க கதை திரு கல்கி அவர்கள் எழுதிய கமலாவின் கல்யாணம். இந்த கதையோட முந்தின பாகத்தோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. அதோட பிளேலிஸ்ட்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். மத்தியானம் 3 மணிக்கு நான் பெரிய வீட்டுக்கு போனேன். போனதும் வேலைக்காரன் நேராக என்கிட்ட ஓடி வந்து நீங்கள் வந்தாச்சான்னு ஐயா கேட்டாங்க. வந்ததும் மாடிக்கு வர சொன்னாங்க அப்படின்னா. மாடியில் பெரியவர் ஏதோ கோபமாக பேசுகிற சத்தமோ, அதுக்கு கல்யாணம் பதிலுக்கு படப்படன்னு பதில் சொல்கிற சத்தமும் கேட்டுச்சு. சரி, பையன் ஒரு வழியாக வாயை திறந்துட்டான் போலையே அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாடி ஏறினேன். பெரியவரும் எள்ளும் கொள்ளுமா வெடிச்சிக்கிட்டு இருந்தாரு. இப்போ இந்த பிரச்சனையில் நம்மளும் மாட்டிக்கிட்டு முழிக்கணுமா அப்படின்னு நினச்சிக்கிட்டே மாடி ஏறி உள்ளே போனேன். அங்கே சாய்வு நாற்காலியில் சாஞ்சிக்கிட்டு இருந்த பெரியவர் என்னை பார்த்ததும் நிமிர்ந்து உட்காந்து, கேட்டியா ராகவா இந்த பையன் பண்ணுற கூத்த? இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுடா. எனக்கு கல்யாணம் பண்ணி வைன்னு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் என்கிட்ட வந்து கேட்குறான். அதோடு இருந்தா பரவாயில்லையே, அவன் யாரை கட்டிக்குவேன்னு சொல்கிறான் தெரியுமா? அந்த அதிக பிரசங்கி பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்கிறான் அப்படின்னு கூச்சல் போட ஆரம்பிச்சிட்டாரு. ஜன்னல் ஓரத்தில் உட்காந்துட்டு இருந்த கல்யாணமும் எழுந்து நின்று பதிலுக்கு கத்த ஆரம்பித்தான். யார் அதிக பிரசங்கி? அந்த பெண்ணு அப்படி என்ன அதிக பிரசங்கித்தனம் பண்ணிட்டா? அதிக பிரசங்கித்தனம் பண்ணதெல்லாம் நம்ம தான். நமக்கு கொஞ்சமும் சம்பந்தமே இல்லாத விஷயத்தில் போய் தலையிட்டு ஒரு கல்யாணத்தை நிறுத்திட்டு வந்தோமே, அதுதான் அதிக பிரசங்கித்தனம். ஆமாவா இல்லையா? கேட்டியடா ராகவா, இவன் பேசுகிற எல்லாத்தையும் நல்லா கேளு, பெரியவர் சொன்னார். கல்யாணம் மறுபடியும் சீறினா. என்னத்தை கேட்கறது? அந்த அம்மா கேட்டாங்களே ஒரு கேள்வி, அதற்கு உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சுதா? உங்கள் வீட்லேயும் ஒரு பிள்ளை இருக்கானாமே, அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது தானே அப்படின்னு கேட்டாங்களா இல்லையா? அதுக்கு உங்களால் பதில் சொல்ல முடிஞ்சுதா? அப்படியே வாயடிச்சு போய் உட்காந்துட்டு இருந்தீங்களே, கல்யாணத்தை மாத்திரம் போய் அப்போ எதுக்காக தடை செஞ்சு நிறுத்துனீங்க? தப்பு தான்டா, தப்பு தான், எல்லாம் என்னோட தப்பு தான். அந்த பெண்ணு 90 வயசு கிழவனை கூட கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனால் அந்த அதிக பிரசங்கி பொண்ணு என் வீட்டு மருமகளா வரவே வேண்டாம். அதோட அந்த வாயாடி பொம்பளையும் அந்த ஹென்பேக்டு ஹஸ்பண்டும் எனக்கு சம்பந்திகளாகவும் வர வேண்டாம். பெரியவர் கத்தினாரு. உங்களுக்கு வேண்டான்னு சொன்னால் எல்லாம் சரியாக போயிடுமா? இந்த உலகமே உங்கள் சௌகரியத்துக்கு தான் ஏற்பட்டுச்சா என்ன? நாட்டோட சேவை, சமூக சேவைன்னு பேசுகிறதெல்லாம் இவ்வளவுதானா? சொந்த விஷயம்னு வந்தால் எல்லாமே பறந்து போயிடுதே. சரிதான், இந்த மாதிரி எல்லாரும் அடுத்தவங்களுக்கு மட்டும் வாத்தியாராக இருக்கிற வரையில் நம்முடைய நாடு எங்கே உருப்பட போகுது? கல்யாணம் சொன்னான். கேட்டியாடா ராகவா, இவன் எப்போல இருந்துடா இப்படியெல்லாம் எதிர்த்து பேச ஆரம்பித்தான்? அப்புறம் நான் இவன் கூட இனிமே பேசுறதுக்கு தயாராக இல்லை, எங்கேயாவது போ சொல்லு, என்னவாவது பண்ண சொல்லு, பெரியவர் சொன்னார். பேசாமல் போனா இப்போ யாருக்கு என்ன நஷ்டமா? கல்யாணம் முணுமுணுத்தான். இது வரைக்கும் நான் வாயை மூடிக்கிட்டு பேசாமல் அமைதியாக தான் இருந்தேன். ஆனால் இப்போது அப்பாக்கும் பிள்ளைக்கும் பேச்சில் முட்டுக்கட்டை ஏற்பட்டு போச்சு. இப்போ கண்டிப்பாக நான் தலையிட வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு. கல்யாணம், எதுக்கு இவ்வளோ கோபமும் தாபமும் உனக்கு? உன் மனசில் இருக்கிறத நிதானமாக எடுத்து சொல்ல அப்படின்னு. நிதானமாவது மண்ணாங்கட்டியாவது எல்லாம் நிதானமாக எடுத்து சொல்லி அழுதாச்சு. நான் அந்த பெண்ணை தான் கல்யாணம் செஞ்சுக்க போகிறேன். அப்பா சம்மதிச்சாச்சு. இல்லைன்னா அவன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள பெரியவர் படபடத்தாரு. அடப்பாவி, நான் சம்மதிக்கலனாலும் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்குவியா? முதல்ல நான் சம்மதிச்சாலும் உங்கள் அம்மா சம்மதிக்க மாட்டாடா. ஊரை 2 ஆக்கிடுவா. நல்ல வேலையா அவள் இப்போது பெண்ணு வீட்டுக்கு போயிருக்கா. இங்கே மட்டும் இருந்திருந்தா இந்நேரத்துக்கு வீடே ரகலையாயிருக்கும், பெரியவர் சொன்னார். ஏன், கல்யாணம் நான் தானே பண்ணிக்க போகிறேன், அம்மாவா பண்ணிக்க போகிறா? கொஞ்சம் முன்னாடி மாமண்டூர்காரரை ஹேண்ட்பேக்குடுன்னு சொன்னீங்களே, இப்போது நீங்கள் மட்டும் என்னவா? கல்யாணம் பளிச்சுன்னு கேட்டுட்டான். அடப்பாவி, இப்படி கேட்குறானே பாவி பைய. பெரியவருக்கு நிஜமாவே கோபம் வந்துடும் போல இருக்கேன்னு ஒரு நிமிஷம் நான் பயந்தே போயிட்டேன். ஆனால் நல்ல வேலையா நான் பயந்ததுக்கு நேர்மாறாதான் காரியம் நடந்துச்சு. கோபாலகிருஷ்ண ஐயர் குபீர்னு சிரிச்சிட்டாரு. பெரியவருக்கு எப்போவுமே நகைச்சுவை உணர்வு உண்டுன்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். பொதுவாக எதிராளி அவரை மடக்கிட்டா அவர் கோபப்பட மாட்டார். கோபப்பட்டா கட்சி அடியோடு போயிடுமேன்றது அவருக்கு நல்லா தெரியும். அதனால் எப்போவும் சிரித்து மழுப்ப தான் செய்வார். இப்போவும் அப்படி தான் பண்ணினார்.
சிரிச்சுக்கிட்டே, ஆமாண்டாப்பா ஆமாம், நான் ஹேண்ட்பேக்கர் தான். என்ன பார்த்தாவது நீ எச்சரிக்கையாயிர, அசட்டுத்தனமாக போய் எதையாவது பண்ணிட்டு அப்புறம் மாட்டிக்கிட்டு முழிக்காதே அப்படின்னாரு. அந்த நிலைமையை சமாளிக்கிறதுக்கு ஒத்தாசையாக பேச்சு திருப்பறதா எண்ணி, நானும் பையனுக்கு வயசாயிடுச்சா இல்லையா, நீங்கள் பாட்டு வந்த பெண்ணையெல்லாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தா வேற என்ன ஆகும், இப்படி தான் ஏதாவது விபரீதமாக வந்து சேரும் அப்படின்னு நானும் சொன்னேன். என் மேலே என்னடா தப்பு ராகவா, அவன் அம்மா தான் எல்லாத்துக்கும் காரணம். இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது அவ தான். இப்போ கூட கையில் 3 ஜாதகம் இருக்குது. ஒன்று ஜில்லா ஜட்ஜோட பொண்ணு, இன்னொன்று ஐசிஎஸோட பொண்ணு, ஒருத்தர் 300 காணி நிலம் வச்சிருக்க பண்ணையாரோட பொண்ணு. அடுத்த வாரத்துக்குள்ளேயே ஏதாவது ஒரு பெண்ணை நிச்சயம் பண்ணி கல்யாணம் செஞ்சு வச்சிடுறேன். ஆனால் இவனை மட்டும் அவன் அம்மா பேச்சை கேட்காம எனக்கு சம்மதம் சொல்லுடா அப்படின்னாரு. அதெல்லாம் முடியவே முடியாது, நான் அந்த பெண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், பிள்ளையாண்டா உறுதியாக சொன்னான். அதுக்குள்ளே வாசலில் வண்டி சத்தம் கேட்கவே யாருன்னு ஜன்னல் வழியாக எட்டி பார்த்தேன். கணபதி ராமசாஸ்திரிகள் தான் வண்டியிலேருந்து இறங்கிக்கிட்டு இருந்தார். இது என்னடா கூத்தா போச்சு, இந்த சாஸ்திரி எதுக்கு இப்போ வராரு, இவர் நம்மளை விடமாட்டார் போல இருக்கே அப்படின்னு. வரட்டும் வரட்டும், என்ன வந்தாலும் அனுபவிக்க வேண்டியதுதான். எந்த வேலையில் அந்த கல்யாணத்தை நிறுத்தத்துக்காக கிளம்பி போனோமோ பெரியவர் தலையிலேயே அடிச்சுக்கிட்டாரு. கணபதி ராமசாஸ்திரிகள் மேலே மாடிக்கு வந்தார். ஆனால் காலையில் பார்த்த மாதிரி அவர் அமைதியான தோற்றம் கொண்டவராக இல்லை. முகமே வேற மாதிரி இருந்துச்சு. உடம்பெல்லாம் வியர்த்து வெடவெடுத்து போயிருந்தாரு. நடக்கும் பொழுது கால் தடுமாற்றம் ஏற்பட்டது. சுருக்கமாக சொல்லணுன்னா, திடீர்னு 10 வயசு அதிகம் கூடின வயசானவர் போல காணப்பட்டார். என்ன மாதிரி தான் கல்யாணமும் அவனுடைய அப்பாவும் கூட அதிசயமாக அவரை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பெரியவர், என்ன சாஸ்திரிகளே, என்ன விஷயம், ஏன் உடம்பெல்லாம் இவ்வளோ படப்படக்குது, உட்காருங்க, உட்காந்து நிதானமாக சொல்லுங்கன்னாரு. கணபதி ராம சாஸ்திரிகள் சாய்வு நாற்காலியில் தொப்புன்னு விழுந்தார். தொண்டை அடைக்க தழுதழுத்த குரலில், நீங்கள் எல்லோருமா சேர்ந்து என்னை மகா பாவத்திலேருந்து காப்பாற்றுனீங்க சாமி அப்படின்னாரு. சொன்னது மட்டும் இல்லாமல் உடனே முகத்தை துணியால் மூடிக்கிட்டு வெம்மி வெம்மி அழ செஞ்சார். அவரை சமாதானப்படுத்துறதுக்கே எங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஆனால் எங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் என் மனசில் மட்டும் ஏதோ மர்மம் இருக்குன்னு நினச்சது சரின்னோ அது இப்போ வெளியாக போகுதுன்றதும் தோணுச்சு. கணபதி ராமசாஸ்திரிகள் சொன்னார், அன்னைக்கு குலசேகரபுரத்துக்கு நீங்கள் இன்னும் 1/2 மணி நேரம் கழித்து வந்திருந்தா எப்பேற்பட்ட விபத்து நேர்ந்திருக்கும் தெரியுங்களா? அதை நினச்சாலே எனக்கு பயங்கரமாக இருக்குது. இதோ பாருங்க, என் உடம்பெல்லாம் சிலிர்த்து போச்சு. நாங்களும் பார்த்தோம், அவர் உடம்பு சிலிர்த்து போய் தான் இருந்துச்சு. என் கை நடுங்கிறத பார்த்தீங்களா? பார்த்தோம், கை நடுங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் சமாசாரம் என்னன்னு சொல்லுங்கள் சாஸ்திரிகளே, ஏதாவது நடவடிக்கை எடுக்கணும்னு அவசியம் இருந்தால் நீங்கள் சீக்கிரம் சொன்னால் தானே எடுக்க முடியும். பெரியவர் சொன்னார். அந்த மாமண்டூர்காரர்கள் ஒருவேளை சாஸ்திரிகளை கொலைகளை செய்ய முயற்சித்திருப்பாங்களோன்ற சந்தேகத்தில் பெரியவர் அப்படி சொன்னார். கணபதி ராம சாஸ்திரிகள் கொஞ்சம் தயங்கி சொன்னார், அப்போது ஆரம்பத்திலேருந்து எல்லாத்தையுமே சொல்லியாகணும் அப்படின்னாரு. கண்டிப்பாக எல்லாத்தையும் நிதானப்படுத்தி சொல்லுங்க பெரியவர் சொன்னார். எங்களுக்கெல்லாம் வியப்பையும் பரபரப்பையும் பயங்கரத்தையும் மகிழ்ச்சியையும் மாறி மாறி உண்டாக்குற மாதிரி தான் அந்த அதிசயமான ஒரு விஷயத்த கணபதி ராம சாஸ்திரிகள் சொன்னார். நீங்கள் காலையில் என் வீட்டிலேருந்து கிளம்பி போன பிறகு எனக்கு என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியல. ஆரம்பத்திலேருந்தே எனக்கு இந்த கல்யாணம் செஞ்சுக்கிறதுல இஷ்டமே கிடையாது. ஏதோ கேட்கக்கூடாதவன் பேச்சையெல்லாம் கேட்டு மயங்கி போய் இந்த விஷயத்துக்கு நான் சம்மதம் சொல்லிட்டேன். குலசேகரபுரத்தில் கல்யாணத்தன்னைக்கு கூட எனக்கு இதில் முழு மனசோட ஈடுபாடே கிடையாது. நல்ல வேலையா நீங்கள் வந்து கல்யாணத்தை தடுத்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. மனசுக்குள்ளே சந்தோஷமாக தான் அங்கேருந்து கிளம்பினேன். இன்றைக்கி இவங்க மறுபடியும் வந்து சேர்ந்ததும் அதனால தான் நான் உங்களை கூப்பிட்டு அனுப்பினேன். நீங்கள் வந்தால் எப்படியும் அவங்கள திருப்பி அனுப்பிடுவீங்கன்னு என் மனசில் தோணுச்சு. நீங்களும் வந்தீங்க. நீங்கள் வந்த பிறகு அவங்க என்னை இன்னும் நிர்பந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்து போன பிறகு நான் யோசனை செஞ்சு ஒரு முடிவுக்கு வந்தேன். உங்கள் பெண்ணோட இஷ்டத்தின் பேரில் தான் நீங்கள் இங்கே வந்திருக்கிறதா சொல்லியிருக்கீங்க. ஆனால் எனக்கு அதில் முழு நம்பிக்கை இல்லை. நான் அவகிட்ட கொஞ்ச நேரம் தனியாக பேசணும். அப்படி பேசி உங்களுடைய கட்டாயத்தின் பேரில்
அவள் வரலன்றது எனக்கு ஊர்ஜிதமாக தெரிஞ்ச பின்னாடி தான் நான் ஒரு முடிவுக்கு வருவேன்னு சொன்னேன். அவங்களும் கொஞ்சம் கூட ஆட்சேபிக்காம உடனே சம்மதிச்சாங்க. பெண்ணை அந்த ஹால்லையே விட்டு ரூம்குள்ளே போயிட்டாங்க. நான் அந்த பெண்ணை பார்த்து, கமலா, உன் அப்பா கிட்ட இப்போ நான் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருந்தேன். உன்னை நிஜமாவே இவங்க கட்டாயப்படுத்தலன்றது உண்மையா? நான் கேட்டேன் அவகிட்ட. நிஜம்தான், அவங்க என்னை கட்டாயப்படுத்தவே இல்லை, நான் தான் அவங்கள கட்டாயப்படுத்தி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னா. அப்படின்னா உண்மையை சொல்லு, எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவ்வளோ பிடிவாதமாக இருக்க? அப்பா அம்மாவை உனக்கு பிடிக்கலையா? அவங்க கூட இருக்கிறது கஷ்டமாக இருக்கா அப்படின்னு நான் கேட்டேன். கஷ்டம் எல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் அவங்க கூட இனிமே இருக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு அவள் பட்டுன்னு ஒரு பதில் சொன்னான். ஏன்னு நான் யோசனையாக கேட்டேன். அவள் பதில் சொல்ல தயங்கினா. நான் உன்னை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு வாழ்நாள் முழுசும் உன் கூட காலம் கழிக்கணுமே, அப்படின்னா எனக்கு உன்கிட்ட முழு நம்பிக்கை இருந்தால் தானே அது முடியும். இப்போ நீ உண்மையை சொல்லலைன்னா உன்கிட்ட எனக்கு எப்படி நம்பிக்கை ஏற்படும் அப்படின்னு கேட்டேன். சரி சரி, நான் உண்மையை சொல்லிடுறேன், ஆனால் அதுக்காக நீங்கள் என்னை நிராகரிக்கக்கூடாது. அதோட அப்பா அம்மா கிட்டேயும் நான் சொல்கிற விஷயங்கள சொல்லக்கூடாது அப்படின்னு கெஞ்சிற குரலில் கேட்டா. அதெல்லாம் இப்போ நான் உனக்கு ஒன்றும் வாக்கு கொடுக்க முடியாது. முதல்ல நீ உண்மையை சொல்லு. உன்கிட்ட எனக்கு நம்பிக்கை ஏற்பட்டா அதுக்கப்புறம் நான் என்னோட முடிவை உனக்கு சொல்கிறேன் அப்படின்னேன். அது ஒன்றும் இல்லை, அப்பாவும் அம்மாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு வேலை போய் 3 வருஷம் ஆகிடுச்சு. எனக்கு 5 தம்பி தங்கைகள் இருக்காங்க. வீட்டில் கொஞ்ச நாளாக சாப்பாடு சரியாக கிடைக்கிறதே இல்லை. நீங்கள் பணக்காரங்கன்னு எனக்கு தெரிய வந்தது. உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கும் கொஞ்சம் ஒத்தாசை செய்யலாமேன்னு ஒரு சின்ன ஆசை தான். அதுக்காகத்தான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவங்கள கட்டாயப்படுத்தி இங்கே கூட்டிகிட்டு வந்தேன். இதுதான் உண்மை, நிஜத்தை சொல்லிட்டேன். அப்புறம் நீங்கள் விட்ட வழி அப்படின்னு அவ சொன்னான். இதை கேட்டதும் என் மனசே இலகிடுச்சு. ஆனாலும் ஒரு வாரம் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு, அப்படின்னா உங்கள் அப்பா அம்மாவோட கஷ்டத்தை பார்த்து சகிக்க முடியாமல் தான் என்னை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கேன்னு சொல்லு. அவங்களுக்கு அந்த மாதிரியெல்லாம் உதவி பண்ண முடியாதுன்னு நான் சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு நான் கேட்டேன். கல்யாண செலவு, எதிர் ஜாமீன் ஆவறதுன்ற செலவாவது இல்லாமல் போகும்ல. என்ன இவ்வளோ நாள் வளர்க்குறதே அவங்களுக்கு எவ்வளோ பண செலவாகியிருக்கும், அந்த செலவாவது இனிமே குறையும்ல. ரொம்ப நல்லா இருக்கே நீ சொல்கிறது. பெண்ணை வளர்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறது பெற்றவங்களோட கடமை. அதுக்காக நீ எதுக்காக கவலைப்படணும்? பெற்றவங்களா இருந்தா நீங்கள் சொல்கிறது சரிதான், ஆனால் அவங்க என்ன பெற்றவங்க இல்லையே. எனக்கு சொந்த அப்பா அம்மா தான் இல்லவே இல்லையே. இதை கேட்டதும் எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன சொல்கிற, நிஜமாவா? உங்களுக்கு புண்ணியமாக போகும், கொஞ்சம் மெதுவாக பேசுங்களேன். நான் இதையெல்லாம் உங்ககிட்ட சொன்னதா உங்களுக்கு தெரியவே கூடாது. ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் எனக்கே இது தெரிய வந்துச்சு. ஒரு நாள் அப்பாவும் அம்மாவும் தனியாக கதவை சாத்திக்கிட்டு உள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. என் கல்யாண விஷயமாக தான் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு நான் ஒட்டி கேட்டுட்டு இருந்தேன். அதுக்காக கமலாவை பலி கொடுக்கணும்னு சொல்கிறியா? அப்பா சொன்னார். அதுக்கு அம்மா, பலி கொடுக்கறதுனா என்ன, நல்ல பணக்கார இடத்துல தானே கொடுக்க போகிறோம். நடு தெருவில் அனாதையாக கிடந்த குழந்தைய எடுத்து 13 வருஷமாக வளர்க்குறோம்ல, அவளுக்கும் நம்ம சொந்த குழந்தைங்களுக்கும் ஏதாவது வித்தியாசம் காட்டியிருக்கோமா? அவள் வந்த முகூர்த்தம் நமக்கு 4-5 குழந்தைகள் பிறந்துச்சு. தரித்திரமாக பிடுங்கி தின்ன ஆரம்பிச்சுது. இத்தனை வருஷமாக அவளை வளர்த்ததுக்கு அவளால் நமக்கு ஏதாவது உபகாரம் ஏற்படட்டுமே, அதில் என்ன தப்பு இருக்குது? அம்மாவும் சொன்னான். அப்போதான் எனக்கே தெரிஞ்சுது, அப்படி 13 வருஷம் என்னை வளர்த்தவங்களுக்கு நான் பதிலுக்கு உபகாரம் கட்டாயமாக செய்யணும்னு முடிவெடுத்துக்கிட்டு தான் உடனே உங்களை கல்யாணம் செஞ்சுக்கவும் சம்மதம் சொன்னேன். உங்களுடைய நல்ல குணத்தை பார்த்த பிறகு எனக்கு என்னோட உறுதி அதிகமாயிடுச்சு. உண்மையை சொல்லிட்டேன். நீங்கள் என்னை கைவிட்டா திரும்ப அவங்க வீட்டுக்கு நான் போகவே மாட்டேன். வழியில் எங்கேயாவது ரயிலிருந்து குதிச்சாவது என் உயிரை விட்டுடுவேன் அப்படின்னு உறுதியாக சொன்னான். இந்த அதிசயமான விவரத்தை கேட்டதும் நாங்கள் எல்லாருமே ஸ்தம்பித்து போய் நின்றுட்டோம். என் நெஞ்சு மட்டும் எதனாலேயோ படியர் படின்னு அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஒரு பெரிய சந்தேகமோ பயங்கரமோ ஆனந்தமோ கலந்த சந்தேகம்தான் அது என் மனசில் ஏற்பட்டுச்சு.
இப்போ உனக்கு என்ன வயசுமா அப்படின்னேன். 13ன்னா. அப்போ உன் சொந்த அப்பா அம்மாவை பற்றி ஏதாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னேன். எதுவுமே இல்லைன்னா. உன்னை எங்கேருந்து கண்டுபிடிச்சாங்களா, அதுவாவது தெரியுமா? கும்பகோணம் மகாமகத்தின் போது தான் என்னை கண்டுபிடிச்சதா பேசிக்கிட்டாங்க. அவன் சொன்னதும் என்னுடைய பரபரப்போட அளவு அதிகரிச்சுட்டே போச்சு. இங்கே வாமா, கொஞ்சம் வலது காதை மடிச்சு காட்டு அப்படின்னேன். அவள் தயங்கினதை பார்த்ததும், பயப்படாதேம்மா, இப்படி வா, ஒரு அடையாளத்துக்கு தான் கேட்குறேன் அப்படின்னேன். அவள் கிட்ட வந்ததும் அவளுடைய வலது காதை மடித்து பார்த்தேன். அது பின்னாடி 3 கருப்பு மச்சம் பளிச்சுன்னு தெரிஞ்சுது. என் கண்ணே, நீ என் சொந்த பொண்ணம்மா அப்படின்னு கத்திக்கிட்டே அவளை கட்டி பிடிக்க போனேன். திடீர்னு கண்கள் இருண்டு வந்தது. கீழே விழுந்துட்டேன். அப்படி சொல்லிட்டு கணபதி ராம சாஸ்திரிகள் நிறுத்தினாரு. என் மனசில் காலையிலிருந்து உறுத்திக்கிட்டு இருந்த மர்மமான விஷயம் இன்னதுன்னு இப்போ தான் புரிஞ்சுது. அது என்னன்னா, கணபதி ராம சாஸ்திரிக்கும் கமலாவுக்கும் முகபாவத்தில் ஏதோ ஒரு ஒற்றுமை இருக்கிறதா எனக்கு தோணுச்சு. ஆனால் அது என்னதுன்னு என்னால் சரியாக விளக்கிக்க முடியல. நாங்கள் 3 பேரும் எங்கள் அதிசயத்தை பல விதத்துலேயும் வெளிப்படுத்தினோம். நீங்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணவர் தான், அதனால தான் உங்களை பகவான் அப்பேற்பட்ட பாவத்திலேருந்து காப்பாற்றியிருக்காரு. பொண்ணையும் கொண்டு வந்து பத்திரமா சேர்த்துருக்காரு அப்படின்னு அவரை பாராட்டினோம். அந்த கடவுள் உங்கள் மூலியமாக தான் என்னை இந்த பாவத்திலேருந்து தடுத்து இருக்காரு. அதனால தான் இப்போ உங்கள் வீடு தேடி வந்திருக்கேன். அந்த நல்ல காரியத்தை நீங்களே எனக்கு செஞ்சு கொடுக்கணும். குழந்தைக்கு கல்யாணம் பண்ணி வச்ச பிறகு தான் என் மனசில் ஏற்பட்டிருக்க இந்த பயங்கரமும் போகும், நிம்மதியும் ஏற்படும். வேற எது எப்படியா இருந்தாலும் வித்தியாசம் பார்க்காம தயவு செய்து உங்கள் பிள்ளைக்கே அவளை கல்யாணம் செஞ்சு கொடுக்கணும். அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணம் ஆகிட்டா ரொம்ப நல்லதாக இருக்கும். கணபதி ராம சாஸ்திரிகள் கெஞ்சம் குரலில் கேட்டார். ஒரு வழியாக இப்படியாக கல்யாண சுந்தரத்தோட கட்சியில் பகவானே நின்று அவனோட மகா கல்யாணத்தை நடத்தியும் வச்சாரு. பெரியவரோட சம்மதம் உடனே கிடைச்சிருச்சு. அம்மாளோட சம்மதம் கிடைக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை தான். ஆனால் கணபதி ராம சாஸ்திரிகள் கமலாவின் பேருக்கு தம் 3/4 சொத்தையும் எழுதி வச்சு உயிலையும் கொண்டு வந்து கொடுத்த பிறகு அம்மாளோட சம்மதமும் கிடைச்சிது. அடுத்த முகூர்த்தத்திலேயே கமலாவோட கல்யாணமும் வெகு சிறப்பாக நடந்து முடிஞ்சுது. இந்த விஷயத்தில் கல்யாண சுந்தரம் காட்டின பிடிவாதமும் உறுதியும் அவன்கிட்ட எனக்கு ரொம்ப மதிப்பை ஏற்படுத்தி இருந்தது அப்படின்றத நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அவனும் என்கிட்ட ரொம்ப நன்றியோடு நடந்துக்கிட்டான். இதை எழுதி முடித்த பிறகு இந்த கதைக்கு நான் கொடுத்துருக்க தலைப்பை பார்த்தேன். 2 விதத்துலேயும் அது பொருத்தமாக தான் இருந்துச்சு. கல்யாணமும் இப்போது உண்மையாகவே கமலாவோட கல்யாணமாக தான் மாறி இருந்தான். அதே நேரத்தில் அப்பாவுக்கு பிள்ளையாகவும் இருந்தான். கதை முற்றும். என்ன நண்பர்களே, இந்த கதையை கேட்டிங்களா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திரு கல்கி அவர்கள் படைப்பில் ஒரு மிகச்சிறந்த படைப்பு இது. அந்த காலத்திலேயே கதையில் எவ்வளோ ஒரு முற்போக்குத்தனத்தை காட்டியிருக்கார் பாருங்கள். எவ்வளோ விஷயங்களை இதில் அவர் எடுத்து சொல்லியிருக்கார். நாட்டு முன்னேற்றம், சமுதாய முன்னேற்றம், பெண்களுக்கு முன்னேற்றம்னு நிறைய விஷயங்களை ஆசிரியர் சொல்லியிருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஒரு சாதாரண கதையாக இல்லாமல் இந்த கதை எவ்வளோ ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோடு இருந்திருக்கு பாருங்கள். இவ்வளோ விறுவிறுப்பான கதையை அந்த காலத்திலே கொடுத்த ஆசிரியருக்கு மிகப்பெரிய நன்றிகள். சும்மா அவரை எல்லாரும் பாராட்டலையே. உண்மையிலேயே எனக்கு இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இது மாதிரி பல நல்ல கதைகளுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. திரும்ப வேறு ஒரு நல்ல கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரையில் நன்றி.